மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஆல்ரெடி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆற ஸ்டேஜ்ல இருக்கு. அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு தட்டு மாத்தணும் அவ்வளோதான். அப்படின்ற மாரி இருக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு, ஏதாவது ஒரு சம்மந்தி சண்டை, ஒரு சச்சரவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வரதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, அதனால ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் தாமதப்படுத்தாம எவ்வளோ சீக்கிரம் முகூர்த்தத்த பண்ண முடியுமோ பண்ணிடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாரி, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ராசிக்கு வந்துட்டு பார்வை இல்லை அப்டின்னாலுமே வந்துட்டு, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு அப்டிங்கிறதுனால, குடும்ப விருத்தி அப்டிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஆல்சோ சனியோட பார்வை 5வது இடத்துல படுது. 5வதுங்கிறது புத்திரஸ்தானம். ஸோ சனிங்கிறவரு உங்களோட ராசிநாதன். அந்த புத்திரஸ்தானத்துக்கு வந்துட்டு நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்டிங்கிறதுனால, குழந்தை பிறப்புல இல்லன்னா ஒரு கன்செப்ஷன்ல இவ்ளோ நாள் ஆன டிலேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப சார்ட் அவுட் பண்ணிடுவாரு. 3க்கு வர சனி வந்துட்டு கொஞ்சம் பேசி பண்ணி குடுப்பா அப்படின்னு சொல்லி சுக்கிரன்ட்ட பேசிட்டு, இவ்ளோ நாளா வந்துட்டு டிலே ஆயிட்டு இருந்த அந்த ஒரு குழந்தை பேரு, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது நல்ல பிரைட்டாவே இருக்கு மகர ராசிக்கு.